இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவிக்கின்ற ஆண்டவர் நம்மளை 6 மாதங்களை கடக்க செய்து 7வது மாதத்துல முதல் ஓய்வு நாள்ல அவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி நமக்கு கிருபை செய்துக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி, அவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியும் நம்ம அன்றாடி செபிக்கிறேன். ஆவியானவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். முதலாவது ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். எப்பவும் படிக்கிற வசனத்தை நம்ம முதலாவது படிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. தலைகளை சாய்த்து நாம் ஜெபிப்போம். சோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த கால வேளை நம்ம துதிக்க ஆராதிக்க நீர் கிருபை செய்துக்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் வார்த்தைகள் வெளிப்படும்படி இந்த அடையானை ஆண்டவரே இந்த நாளை நீ தேர்ந்தெடுத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தோம் அப்பா. அப்படி வார்த்தைகள் விலையேறு பெற்றதா இருக்கு ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்ன தேவன் அப்பா. அந்த விலையேறு பெற்ற வார்த்தை ஆண்டவரே, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிவருட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அநேகர் மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. தன் குற்றங்களை அவர்கள் உணர உதவி செய்யுங்க அப்பா. இந்த தேவனாய் கர்த்தர் உம்மை போற்ற ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் அவர்களை சேர கிருபை செய்வீராக. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த வார்த்தைக்கு எதிராக செயல்படுற வானமண்டல பொல்லாத சேனைகளை நரசுராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக எல்லா தடைகளும் உடைத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தடைகளை உடையட்டும் அப்பா. அற்புதமான அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை அந்த தொடக்கம் இருந்து முடிவரிலும் உடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். நீங்க வெளிப்படுங்க. அடையாளம் கேட்க ஆவலாய் காத்திருக்கிறேன். நரசுராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல நம்மளோட பேச போகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த வசனத்தை எடுத்தேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உணர்த்தி இதை ஆழமாய் சில விஷயங்களை வெளிப்படுத்தும்படி ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஒரு 20-25 நிமிஷம் தான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு 2-3 வசனங்களை வச்சு சிம்பிளா உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். ஆனா சத்தியம் ஆழமா இருக்கும். இதை கேட்டு நீங்க கை கொள்ளும் போது ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்லேலூயா. ரோமர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஆண்டவர் இந்த நாள்ல நினைவு கொண்டு வந்து அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் படிக்கிறேன். குறை தயவாய் மன்னிங்க. ஆனா வார்த்தைகளை விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படிவதற்காக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. இதுல ஆண்டவர் தெளிவாக சொல்றார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியாது இருக்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாது இருப்பதாக. இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மரணம் நிச்சயம். அதுல ஒரு மாற்றம் இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்றார். இந்த சரீரம் பாவத்துக்கு ஏதுவான விஷயங்களை ஆளாது இருப்பதாக இந்த சரீரத்துல. ஏன்னா இந்த சரீரம் எப்பேற்பட்ட சரீரம்னா இது அழியிற சரீரம். அதாவது இது எப்படி சொல்றதுன்னா சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சரீரம் கண்டிப்பா ஒரு நாள் மரித்து போகும். அல்லேலூயா. உள்ள இருக்கிற நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது. அதுக்கு அழிவே இல்லை. அல்லேலூயா. நம்ம ஆத்மாக்கு அழிவு இல்லை. ஆனா அந்த சரீரத்துக்கு அழிவு உண்டு. அல்லேலூயா. இந்த சரீரம் கொஞ்ச நாள் நமக்கான வைத்திருக்கிற ஆயுசு நாட்கள் வரையும் இந்த சரீரம் நம்மளோடு இருக்கும். அப்புறம் இந்த சரீரத்துக்கு மறிவு, அதாவது இந்த சரீரம் மரித்து போகும். அல்லேலூயா. இது செயலிழந்து போகும், மரித்து போகும். ஆனா நமக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற அந்த ஆத்துமா, தேவனுடைய ஆத்துமா நமக்கு வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த ஆத்துமா ஒருபோதும் அழியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த அழிந்து போகிற சரீரத்துக்கு ஏதுவான
உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக. இந்த சரீரம் அழிந்து போவது உண்மை, ஆனா அந்த சரீரத்துல பாவம் ஆளாது இருப்பதாக. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அழிந்து போகிற சரீரமா இருக்குது. ஏன்னா இது பாவத்தை ஆளுகை செய்யற சரீரமா இருக்குது. அதனால நீங்க அதிகமாய் பாவம் செய்தால், நீங்க பாவத்துக்குரியவர்களா இருந்தால், இந்த அழிந்து போகிற சரீரம் சீக்கிரமாய் அழிந்து போகும். புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, நமக்கு ஆயுசு நாட்கள் 80 வருஷம் இருக்கிறதுனா, நாம பாவம் செய்வதனால 25 வருடத்துல, 30 வயசுல, அல்லேலூயா, 40 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல அவர் பாவத்துக்கு ஏற்றது போல சில பேர் 18 வயசுல எல்லாம் மரித்து போகிறார்கள். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்கிறதுனால. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, நீங்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக. அப்போ இந்த சரீரம் பாவத்துக்குரிய சரீரமா இருக்கிறது, இது மரணத்துக்கு ஏற சரீரமா இருக்கிறது. இந்த சரீரத்துல பாவங்களை ஆளுகை செய்ய நீங்க அனுமதிக்காதே, இல்ல சீக்கிரமா மரித்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். அது எப்படி பாவம் ஆளுகை செய்யும் என்று வேதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோப்பு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது. பின்பு இச்சையானது கர்வம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். எப்படியா? அல்லேலூயா. இந்த இச்சையானது கர்ப்பத்தை தரிக்கிறது போல பாவத்தை பிறப்பிக்குமா? பாவம் பூர்ணமாகுவது, அது ஃபுல்லா நிரம்பும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, தெளிவாக சொல்லணும்னா, நம்முடைய பாவம் எப்படி சேருதுன்னா, இந்த சரீரத்தினுடைய பாவம் எப்படி சேருதுன்னா, ஃபர்ஸ்ட் கண்கள் மூலியமா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவா கொடுத்திருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரீரம் ஒண்ணு இச்சிக்குது. அல்லேலூயா. அநேகதை நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இச்சைகள், ஒருவருக்கு மாம்ச இச்சைகள், ஒருவருக்கு பண இச்சைகள், ஒருவருக்கு பொருள் இச்சைகள், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இச்சைகள். அல்லேலூயா. அது போல எல்லா இச்சைகளும் மரணத்தை கொண்டு போகும். காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சொல்லுகிறது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து, முதல்ல உருவாக்கும். இச்சம் கர்ப்பம் தரித்துனா உருவாக்குறது. நம்ம வயிற்றுல 3 மாதம், அதாவது முதல் மாதத்திலே கர்ப்பம் உருவாகும். தரித்து கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படி சொல்ற மாதிரி அது உருவாகி, அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 10 மாதம் ஆனதுக்கு தான் அது பிறக்கும். இல்லையா? அதே போலதான் பாவமும் முதல்ல நம்ம இருதயத்துல உருவாக்கி, நம்ம இருதயத்துல ஒரு பாவம் எண்ணம் உருவாக்கும். இருதயம் தான் பாவத்தை உருவாக்கும். நம்ம கண்களை பார்ப்பது இச்சித்து முதல்ல உருவாக்கும் இருதயம். எப்படின்னா, இதை நம்ம அடையணும், இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், மற்றவங்களை நம்மள இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறது. அதான் சொல்றாங்க, இருதயம் கேடும் கிறுக்கும் உள்ளதுன்னு. அது போல இந்த இருதயம் முதல்ல உருவாக்கும், ஒரு இச்சையை நம்ம இருதயத்துல உருவாக்கும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, நம்மளும் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு ஒரு ஆசை எங்க வரனா இருதயத்துல. அப்போ உருவாகுது. அப்ப இருதயத்துல அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அது உருவான பிறகு அது நிறைவேறுகிறது. எப்படின்னா, நம்ம குடிக்கும் போது அதை குடிச்சு நம்ம அனுபவிப்போம். நல்லா சந்தோஷமா இருக்குது, நல்லா மயக்கமா இருக்குது, குடித்து கொண்டே இருப்போம். அது நிறைவேறி அது நிரம்பும் போது, அதாவது கர்ப்பம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பிள்ளை முழுமையா ஆன பிறகு எப்படி டெலிவரி ஆகுறதோ, அதே போல இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பி, அது நிரம்பி வழியும் போது அது மரணத்தை பிறப்பிக்கிறது, நம்மளுக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் நமக்கு தெளிவாக சொல்றாரு, இந்த மாம்சத்துக்கான சரீரத்தின் பாவத்தை நாம தான் உருவாக்கி கொள்கிறோம். நம்ம இருதயம் இச்சித்து அதை செயற்படுத்தி அதை செயல்படுத்த வைக்கிறது. அல்லேலூயா. நம்ம இருதயம் ஒன்றை இச்சிக்கிறது. உதாரணத்துக்கு, இந்த பொருள் நல்லா இருக்குது, நம்ம கண்ணு பார்க்குது, பார்த்து அந்த பொருள் நல்லா இருக்குதே ஆசைப்படுது இருதயம், உடனே அது திருட தோணுகிறது. அதுதான் முதல்ல நம்ம இருதயம் இச்சித்து, அல்லேலூயா, உருவாக்கி அதை செய்யணும் என்ற எண்ணம் நம்ம இருதயம் உருவாக்கி அதை செயல்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த பாவம் எப்படி உருவாகுதுன்னா, நம்முடைய சுயத்தால உருவாகுது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சொல்லுது, பாவம் செய்கிற எவனும்
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் செய்கிற எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோமா? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் இல்லையா? நியாயப்பிரமாணம் படிக்காத போனாலே பாவம். அல்லையா? வேதம் தெளிவாக சொல்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிறருக்காக நின்று ஜெபிக்காது போனாலே பாவம். தேவன் உண்மையில அந்த கிருபை வைத்திருக்கிறார். அதை நீ விட்டாலே பாவம். பிறரை குறை சொல்வது பாவம். பிறரை நம்ம தேவையில்லாத எண்ணங்கள், முன்னாடி ஒண்ணு பேசுவோம், பின்னாடி ஒண்ணு பேசுவோம், இதெல்லாம் பாவத்துக்குரியது. நம்ம நினைக்கிறோம் பாவம்னா ஒரு பெண்ணும் ஆணும் தேவையில்லாத தவறு செய்யற அதுதான் பாவம். அதை விட மேலான பாவங்கள் அநேக. மற்றவர்களை துரு எண்ணம் கொள்வது அதை விட பெரிய பாவம் அல்லையா? மற்றவங்களை தேவையில்லாத பேசுவது அதை விட பெரிய பாவம். இதெல்லாம் பாவத்துக்குரியது அல்லேலூயா. உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூடவே ஒருத்தர் வேலை செய்யறாரு இல்லையா? நம்ம கூட வேலை செய்யற ஒரு மனுஷன், இது எல்லாத்துக்கும் ஊழியத்துக்கும் பொருந்தும், அன்ற வேலைக்கும் பொருந்தும், வாழ்க்கையிலும் பொருந்தும் அல்லையா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நம்ம கூட ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோ. நம்ம ஒரு மேனேஜர் பதவியில இருக்கிறோம், நம்ம தான் மெயினா இருக்கிறோம், ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. இன்னொருவர் அதை நல்லா வேலை செய்து அந்த மேனேஜர் பதவிக்கும் மேலாக வேலை செய்யற ஞானம், திறமை அவருக்குள்ள இருக்கும் அல்லையா? அந்த திறமை அவருக்குள்ள இருக்கணும். ஏற்கனவே மேனேஜர் அப்ப என்னோட மேல வரியா, அவனை எப்படி வெளியே திருத்தணும் அப்படின்ற எண்ணம் உண்டாகும் அல்லையா? இது பாவத்துக்குரிய ஏன்னா அவன் உன்னை அழிக்கணும்னு நினைக்கல. அவருக்குள்ள இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறார். அவர் நல்லா வேலை செய்யறார், நல்ல ஞானமா படிக்கிறார், எல்லாமே ஞானமா செய்யறதால அவருக்கு திறமை இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த கிருபை அவருக்குள்ள இருக்குது. அதான் நல்லா இருக்கிறார். அவர் உன்னை தப்பா உன்னை அழித்து அவர் மேல வர நினைச்சாதான் தவறு. அவர் உண்மையாகவே நேர்மையா இருந்து ஒரு மனிதன் மேல வராருன்னா, அது மேல ஏற்கனவே இருக்கிற மனிதன் அவனை பாவத்துக்குரிய, அதாவது அவனை எப்படி செய்யறன்னா, அவன் மேலே வரக்கூடாது, இந்த இடத்த விட்டு தூக்கணும், இல்ல நம்ம இடத்துக்கு வந்துடுவான் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அதுவும் பாவம். ஊழியத்திலும் இது போலதான். நாம நல்லா இருப்போம், நம்ம கூட ஒருத்தர் மேல உண்மையா இருக்கிறேன், நம்ம கூட பரிசுத்தமாக்குறேன், நம்ம கூட நல்லா ஜெபிக்கிறான், நம்ம கூட விடுதலை ஆக்குது அப்படின்னு நினைச்சு அவனை நம்ம தப்பா நினைக்கிறோம் பாரு, அதுவும் பாவத்துக்குரிய காரியம். குடும்பத்திலும் அப்படித்தான். ஒரு கணவர் மனைவி, நம்ம கணவர் நம்மளோட மேல இருக்கிறானே, அவனோட இருக்கக்கூடாது, நம்ம அவனோட, அதெல்லாம் பாவத்துக்குரிய காரியங்கள் அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். நம்ம நினைக்கிறோம் எல்லாம் இதுதான் பாவம், இது எல்லாமே பாவம். நமக்கு தேவனுக்கு பிரியலாத செய்கிறது எல்லாமே பாவம். அது எப்படிப்பட்ட பாவம்னா, பாவம் செய்கிறவன் எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். பாவம் செய்கிற எவனும் தேவனுடைய வார்த்தை பைபிளை நீ கை கொடுத்து மீறுற, நீ தேவனை நல்லா துதிச்சு நல்லா ஆராதிச்சாலும் நீ பாவம் செய்தா நீ வேதத்தை மீறுகிற அல்லேலூயா. வேதத்தை விட்டு நீ தவறான காரியங்கள் செய்கிற. இந்த பாவம் எப்பேற்பட்டது? தேவத்தை மீறுகிற பாவம் எப்பேற்பட்டதுன்னா, அது நம்மளை மரணத்துக்கு கொண்டு போற பாவமா இருக்கிறது. ஏற்கனவே இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம் அல்லேலூயா. நம்ம வாழ போற நாட்களே கொஞ்ச நாட்கள் தான். அந்த கொஞ்ச நாட்கள் வாழ்க்கையிலும் இன்னும் நம்ம பாவங்களை செய்து இன்னும் சீக்கிரமா நம்ம மரணத்தை ஆட்க செய்கிறோம் அல்லேலூயா. சீக்கிரமா வர வைக்கும் அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பாவங்களை விட்டு நாம தான் விலகணும் இல்லையா? நிறைய பேரு இன்னொரு விஷயங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். நாம் பாவம் செய்வோம், பாவம் செய்ய ஆண்டவரே எனக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியெடுங்கப்பா, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால என்னை விட்டு விலக முடியல, ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டு எனக்கு விலக ஆண்டவரே. நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றோம் அல்லேலூயா. இந்த ஜெபம் என்ன கேட்டீங்கன்னா தவறு. உங்களுக்கு புதுசா தெரியும், என்னப்பா ஆண்டவர் தானேப்பா நம்ம பாவத்திலிருந்து வெளியே எடுக்கணும், ஆண்டவர் தானே நம்மளை மீட்டு எடுக்கணும், நம்மளால முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அல்லேலூயா. இது முற்றிலும் தவறு. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா படிங்க. ஆண்டவர் இப்போ ஒரு மந்திர கட்டுல அகப்படுறாங்கன்னா கண்டிப்பா அந்த மந்திர கட்டுகளை உடைத்து விடுதலை ஆக்குவார். ஏன்னா அது மற்றவங்களால உருவாக்கப்படுது, நீ செய்யல, மற்றவங்க உனக்கு செய்யறாங்க. அதனால தேவன் கண்டிப்பா விடுதலை ஆக்குவார் அல்லையா. வியாதியில உன்னை வியாதியில விழுக்கிற மந்திரம் செய்யறாங்க, கண்டிப்பா விடுதலை. ஏன்னா அதை நீ செய்யல, அவர் பிறவர் உமக்காக செய்யறாங்க. கண்டிப்பா ஆண்டவர் மின்னு ஜெயம் கொடுத்து நீ யார் என்பது அங்க ப்ரூவ் பண்ணுவார். ஆண்டவர் அதுக்கான வழிவாசலை திறப்பார் அல்லையோ. கர்த்தர் நாம மகிமைப்படுது. ஆனா அந்த பாவத்துக்குரிய தான் இச்சையினால உண்டாக்குற பாவத்துக்குரியதுக்கு ஆண்டவர் கண்டிப்பா விடுதலை ஆக்க மாட்டார். அப்ப எப்படி விடுதலை ஆகணும்? ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்க பேசப்படுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது அல்லேலூயா. நான் படிக்கிறேன், கேளுங்க. 14வது வசனத்தை படிக்கிறேன். நமக்கு எதிராகவும் கட்டளைகளினால்
நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. 15வது வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, அல்லேலூயா, நம்முடைய சாபங்களை வெற்றி சிறந்து விடுதலையாக்கி விட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாவம் இந்த பூமியில கிடையாது, தேவன் விடுதலையாக்கி விட்டிருக்கிறார். ஆனாலும் நாம் சுய இச்சையினால உண்டாக்குற பாவத்தை நாம தான் விடணும். ஆண்டவர் ஒருபோதும் அதுக்கு விடுதலையாக்க மாட்டார். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாவத்தை நாம் இச்சித்து தான் அதை செயல்படுறோம். அதாவது அது பாவம் தன்னால் நம்மளை ஆட்கொள்ளல, பாவம் நமக்குள் ஏற்படுத்தி நாம சுயமாய் இச்சித்து சுயமாய் செய்யறோம் பாவத்தை. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா புரிகிறதா? பாவம் முதலாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல பிசாசு இப்ப யோபுக்கு அவன் டைரக்டா வரான், டைரக்டா வந்து பிள்ளைகளை சாவடிக்கிறான், டைரக்டா வந்து வியாதியை கொடுக்குறான், டைரக்டா மரணத்தை கொடுக்குறான், இல்லைங்களா? இப்போ அப்படி இல்ல, அவன் எல்லாத்தையும் உரிந்தி ஆயிட்டு. அவனுக்கிட்ட வல்லமை கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே உரிந்தி ஆயிட்டு. அவனுக்குள்ள இருப்பது தந்திரம். முதல்ல எப்படி ஆறாம் காலத்துல எப்படி தந்திரமா இருந்தானோ அதே தந்திரம் இப்ப இருக்குது. அந்த தந்திரத்தை வைத்துதான் அவன் நம்ம இருதயத்துல ஏவி பாவங்களை செய்ய வைக்கிறான். உங்களுக்கு புரியுதா? பிசாசவன் நம்ம இருதயத்துல ஏவி, ஆனா அவன் செய்ய வைக்கிறான், ஆனா நம்ம சுயத்தால நம்ம செய்யறோம். புரியுதுங்களா? அதாவது நம்ம அறியாம அந்த பாவத்தை செய்யல, நாமளை அறிந்து கொண்டு அந்த பாவத்தை செய்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுன்னா, நமக்கு ஒரு பாவ இச்சை நமக்குள் வருதுன்னா, அந்த இச்சை நமக்கு அறியாம, நம்ம தெரியாம அதை செய்யல, நாம நல்லா அதை அறிந்து நம்ம செய்ய போறோம் என்று தெரிஞ்சுதான் அந்த பாவத்தை செய்யறோம். அல்லேலூயா. அப்ப அந்த பாவத்துக்குரியவர் நாம தான். அல்லேலூயா. அப்ப அந்த பாவத்தை நாம தான் விட்டு விலகணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவரே பாவம் செய்ய மாட்டேன், நீ பாவத்தை திருப்பி திருப்பி செய்து கொண்டிருந்தால் தேவன் உன்னை எப்படி விடுதலை ஆக்குவார்? நீ பாவத்தை விட்டு விலகி நிற்கும் போதுதான் தேவன் உனக்கு விடுதலை செய்வார். உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டி உங்களுக்கு புரிய வைக்க நான் பேசப்படுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா தெரிஞ்சுங்க, சிலுவையிலே எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி போனது. இதுக்கப்புறம் நம்ம பாவங்கள் செய்தால் அது நம்ம சுய இச்சையினால செய்கிறோம், நம்ம சுய பலத்தால செய்கிறோம், நம்ம சுய ஞானத்தால செய்கிறோம். இது தேவனுக்கு அல்ல, நமக்கு புரிந்து உள்ளது, நாம செய்கிறோம். அப்ப நாம தான் விடணும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க சொல்லப்படுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகத்துல 28:13 சொல்லப்படுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? பாவத்தை செய்து மறைக்கிறவன் ஒரு நாளும் வாழ்வு அடைய மாட்டான். திருப்பி திருப்பி ஆண்டவரே நான் பாவம் செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு கேட்டு திருப்பி திருப்பி அதே நீ பாவங்கள் செய்து கொண்டிருந்தால் அது மரணத்துக்கு கொண்டு போவோம். தேவன் எப்படி விடுதலை ஆக்குவார்? தேவன் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்படி இருந்தும் நீங்க திருப்பி சுய இச்சத்தினால நீங்கள் பாவம் செய்து கொண்டிருப்பதனால் இது மரணத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா நீங்க சுய இச்சத்தினால நீங்க செய்கிற பாவம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது. அதான் அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ விட்டு விட்டா தான் இரக்கம் செய்வாய். அந்த பாவத்தை செய்து நீ விட்டு விட்டினால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவாய். அதுக்கப்புறம் உன்னை பாவம் செய்யும் சில விஷயங்கள் தூண்டபோது ஆண்டவர் வந்து முன்ன நிற்பார். இது ஏன் புள்ள, நான் ரத்தத்தால கழுவி மீட்டு இருக்கிறேன், இவன் ஏன் மகன், இவன் பாவம் செய்ய மாட்டான், இனி பாவம் செய்ய விட மாட்டான்னு ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. உன்னை பாவம் செய்யும்படி சிலர்கள் அதை ஏவி விட்டாலும் ஆண்டவர் முன்னாடி அந்த பாவத்தை உடைப்பார். ஏன்னா என் புள்ள பரிசுத்தமாயிட்டான், இப்போ உண்மையா இருக்கிறான், நேர்மையா இருக்கிறான் என்று பாவத்தை விட்டு அவர் தடை செய்வார். ஆனா நீங்க பாவம் செய்து கொண்டே இருந்து ஆண்டவர் தடை செய்யணும் ஒருபோதும் தடை செய்ய மாட்டார். நீங்க பாவத்துக்குள்ளே இருப்பீங்க, மரணத்துக்கு கொண்டு போகும். அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பாவத்துக்குரியதை நாம செய்யறோம், நாம இச்சித்து நம்ம சுயத்தினால செய்வதனால நம்ம சுயத்தினால அதை விடுதலை ஆக்கணும், நாம தான் அதை விட்டு விலகணும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை படிக்கிறேன், நீங்க கேளுங்க. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. எல்லா பாவங்களும் அறிக்கிட்டு, பாவங்களை அறிக்கிட்டு திருப்பி பாவம் செய்யாத இருக்கும்போது உன்னை மன்னிக்க, உன்னை உயர்த்த, உன் நாமத்தை மகிமைப்படுத்த, உன்னை புதுமைப்படுத்த, அநேகர் காணத்தக்க அவர் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நாம தெரிஞ்சுக்கணும், பாவங்களை விட்டு நாம தான் விலகணும். நீ பாவம் செஞ்சு கொண்டே இருந்துன்னு, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால விட முடியல, ஆண்டவரே என்னை விட்டு நீங்க காப்பாத்துங்கன்னு சொன்னா அந்த ஜபம் கேட்கப்படாது. அந்த ஜபம் தவறு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்ம பாவங்களும் சாபங்களும் முறித்திருக்கிறார். இப்போ பாவம் உருவாகிறது நாம் சுய இச்சையினாலே, நாம் நல்லா தெரிந்து நம்ம ஞானத்தினாலே நம்ம எல்லாம் மருந்து பாவங்களை செய்கிறோம். அப்போ அந்த பாவத்தை விட்டு நீங்க தான் விலகணும். பாவத்துட்டு விலகிறதா வாழ்வு அடைவான். பாவத்தை மறைக்கிறவன் மரித்து போவான். அல்லேலூயா. இதை நான் சொல்ல வேதம் தெளிவாக சொல்கிறது. இதை படிக்கும் போது நானும் பயந்துட்டேன், ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், வேதத்தை நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா. அப்ப பாவத்தை விட்டு நம்ம விலகணும். உதாரணத்துக்கு நம்ம தாவீது எடுத்துக்குங்க. தாவீது அநேக பாவங்கள் செய்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிற அவருடைய வேலைக்காக, அதாவது போர் வீரருடைய மனைவி இச்சித்து அவர் போர்ல அவர் கொன்று அவர் மனைவியோட சேரும்படி பாவங்கள்லாம் செய்கிறார். ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும் போது, அல்லேலூயா, நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும் போது அவர் பயப்பட்டார். அல்லேலூயா. அதுதான் 51வது சங்கீதம். அவர் பயப்பட்டார். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னிடத்திலிருந்து பரிசுத்தாவை எடுத்து போடாதீங்க, இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அறிக்கிட்டு பாவம் செய்யாத அந்த 12 மனைவிகளை கொண்டு போய் ஒரு அரண்மனையில வைத்து அவர்கள் கடைசி வரையும் விதவி போல் இருந்தார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், பாவங்களை விட்டு நாம தான் விலகணும். தாவீது பாவத்தை விட்டு முழுமையா விலகினார். அவர் வயதான போதும் அழகான ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவருக்கு, அல்லேலூயா, அவருக்கு அவரோட இருக்கும்படி சேரும்படி ஒரு பெண்ணை விட்டாங்க. ஆனா அவரு அதை தொடக்கூட இல்லை. அல்லேலூயா. அவர் பணிவிடை செய்த பெண்ணை பணிவிடை செய்தாங்க. அவன் பாவத்துக்கு கடைசி வெளியே விழல. அல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்றான், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. அப்ப பாவம் செய்கிற நாமம் தாவீது போல எல்லாம் விட்டு விலகி, அல்லேலூயா, பாவம் செய்யாம பாவ அறிக்கை செய்து பாவத்துட்டு விலகி தேவனுக்கு உண்மையா இருக்கும் போது என் தேவனா கர்த்தர் உங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாவங்களை நாம தான் விட்டு விலகணும். அல்லேலூயா. நம்ம ஜபத்துல உண்மையா ஆண்டவரே பாவத்தை விட்டு விலங்குன்னு கேட்டு திருப்பி அந்த பாவத்தை செய்யறதுனால நீங்க நல்லவங்களா ஆயிட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினா தெரியல. இதை கேட்கிற உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா நீங்க இந்த பாவத்தை விட்டு விலவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மண்ணில சும்மா விழாது, தரையில விழுற வார்த்தை இல்லை. அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது விடுதலை ஆக்கும் வார்த்தை, நம்மளை கிரிய செய்கிற வார்த்தை. ஒரு வார்த்தை இருதயத்துல போய் என்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு கரெக்டா வர விசுவாசிக்கிறவங்களுக்கு, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று சொன்ன தேவன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார், என்னோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நானும் சின்ன பாவங்களை செய்திருக்கிறேன். அதெல்லாம் இனிமே செய்யாதபடிய தேவனாய் கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து விடணும்னு இந்த நாள்ல நான் முடிவு எடுத்துக்கிறேன். நீங்களும் அதபடி எடுத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியாம செய்கிற எல்லா காரியம் பாவம். முதல்ல தெரிஞ்சுக்கணும், தேவனுக்கு தெரியாம நம்ம இது தப்பு என்று நினைச்சு நீங்க எந்த காரியம் செய்தாலும் அது பாவம் தான். அல்லேலூயா. அதனால பாவத்துக்குரியவர்களா இருக்காதீங்க, அது மரணத்துக்கு கொண்டு போகும். நம்மளாம் ஜீவன் நித்திய ஜீவனோட வாழுகிறது ஆண்டவர் நம்மளை அப்படி வச்சிருக்கிறார். நம்ம நித்திய ஜீவனோட வாழும். அல்லேலூயா. இந்த சரீர வாழ்க்கையில நம்ம நியமித்த காலவெளியும் வாழ்ந்து மரித்து திருப்பி பரலோக ராஜ்யத்துல போய் அந்த 1000 வருஷம் அரசாளுற ஆளுகளை நாமளும் சேரணும். அல்லேலூயா. அதனால பாவத்தை விட்டு நீங்க விலகுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை விடுதலை ஆக்குவார். பாவத்தினால வருகிறதா வியாதிகள், பாவத்தினால வருகிறது தான்
நம்ம பலவீனங்கள், நமக்கு தேவையில்லாத காரியங்கள் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நாம செய்கிற பாவத்தினாலதான். அல்லேலூயா. அதனால பாவங்களை செய்யாதீங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. பாவத்தை விட்டு நீங்க விலகி தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி உண்மையா விலகுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நாம மையப்படுவதாக. இந்த வார்த்தை உங்க உயிரத்துல கிரியை செய்துங்க நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. நாம ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவர், இந்த நாள பாவத்தை குறித்து நீங்கள் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பாவத்துக்குரிய மனிதர்களா இருக்கிறோம். ஆனாலும் எங்களை ஆண்டவரை நீ நேசிக்கிற தேவனாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எங்க மேல ஆண்டவரே உங்களுடைய கண்களை வைத்து நேசிக்கிற தேவனா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை பிரித்து எடுக்கணும் என்று நினைக்கிற தேவனா இருக்கிறது ஆண்டவரே. நித்திய ஜீவன்ல ஜீவிக்கணும் என்று நினைக்கிற தேவனா இருக்கிறது அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மனிதர்களோ ஆண்டவர் எனக்கு மேல நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீ அப்பேற்பட்ட தேவன் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கா யோவான் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல நீ எழுதிக்கிறப்பா, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளும் செய்வான், அதை காட்டிலும் மேலானது செய்வான் என்று சொன்ன தேவனாப்பா. நீ செய்த அற்புத அடையாளங்களும் அதுக்கு மேலாக உங்களால செய்ய முடியும் என்று சொன்ன தேவனப்பா. எங்க மேல வைத்திருக்கிற அன்புக்கு அளவே இல்லப்பா. உங்களுடைய அன்பு ஆண்டவரே மிக பெரியது ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே பாவத்தில் விழுந்து ஆண்டவரே அந்த அற்புத அடையாளங்களை செய்ய முடியாத தவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க இந்த நாள்ல கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்களும் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி நாங்களும் நீர் செய்த அற்புத அடையாளங்களை செய்து ஆண்டவரே அதுக்கு மேலானதை செய்து உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும் ஆண்டவர். அவர்கள் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, வியாதிகள் சுகமாவதாக, தடைகளை உடைக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பாதுகாத்து வழி நடத்துங்க. ரத்த கோட்டைகளை வைத்து மூடுகிறார். அவர்களை சாட்சியாய் நிறுத்துகிறார். இந்த வார்த்தைகள் அவருக்குள்ள வெளிப்படுத்தும். அவர் 100, 60, 30 பலன் தர உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவே தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்த ஆவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும் சகா காலமும் இயேசு கிறிஸ்து வருகிறவர்களையும் நம்மளோடு எப்போதும் தங்கியிருப்பதாக. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். ஆமீன்.